எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ஒரு மண்டலம் அற்புதங்களை செய்வார். அதை பற்றிய பதிவு இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 41 முதல் 48 நாட்கள் ஒரு மண்டலம் என்று செவ்வாயை வைத்துத்தான் சொல்வார்கள். 48 நாட்கள். இந்த முறை ஒரு 39 நாட்கள் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய். செவ்வாய் சாதாரண கிரகம் அல்ல. மிக அற்புதங்களை செய்யக்கூடிய, செயல் திட்டம் எப்படி போட்டாலும் சந்திரன் புதன் தரக்கூடிய அந்த அறிவு இணைவுகளின் காரணமாக வெற்றி தைரியத்தோடு மரண பயமின்றி மங்களமாய் ஒரு விஷயத்தை செய்து எதிரியை அடித்து தூக்க, எதிரி என்றால் ஆள் மட்டுமல்ல, எதிர்நிலைகள், கடன், நோய், வம்பு, வழக்கு இவற்றையெல்லாம் தைரியமாய் இறங்கி செயல்படுவதற்கு ஒரு அரிய ஆற்றலை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் 16 ஜனவரி 2026 மகர ராசியில் வந்து உச்ச பலனை தர துவங்கும். அதற்கு முன்னதாகவே ஜனவரி 13 சுக்கிரன் மகரத்தில், ஜனவரி 14 மகர சங்கராந்தியாய் சூரியன் மகரத்தில், அதேபோல் செவ்வாய். அதற்கடுத்தது நான் இந்த பதிவை உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போது புதனும் வந்து விடக்கூடிய அற்புதம். லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய, அதாவது செயலுக்கு தேவை அறிவு மட்டும் இருந்தால் போதாது, கூட செயல் செய்யக்கூடிய தைரியம் வேண்டும். தைரியத்தோடு பணமும் வேண்டும். இந்த சரஸ்வதி சபதம் படத்தை போல எது பெரிது என்று பார்க்கும்போது இப்போது பெரிது எது என்று பார்ப்பதை விட முக்கியமான அனைத்தும் அறிவு, வீரம், பொருள், லக்ஷ்மி கடாட்சம் இவை அனைத்தும் இணைந்து தரக்கூடிய அந்த தாக்கம் என்பது மிக மிக அரிதினும் அரிதான ஒரு அற்புதத்தை தரும். உங்களுடைய கர்ம வினைகள் மிக அற்புதமாய் நல்வினையாய் மாறும். தன லாபம் கூடும். சூரியன் அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி, அல்லது நீங்களே ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்தவர் கேட்கக்கூடிய நிலைக்கு அற்புத மாற்றம். உங்களுடைய பர்சனாலிட்டி இது மிளிரும். எந்த விதமான தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியை நாடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகங்கள் தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் திடமான ஒரு தன்னம்பிக்கையை தரும். கரியர் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது நீங்கள் செய்ய ஒரு வேலையோ, ஒரு தொழிலோ, ஒரு வியாபாரத்திலோ அதுல முன்னேற்ற பாதையை காட்டக்கூடிய, அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதுல செல்லக்கூடிய அற்புதத்தை தரும். உறவுகளுக்குள் ஒரு இனிமையை தரும். திருமண வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம், அல்லது இனிமையாய் இதுவரை திருமணம் சார்ந்த விஷயத்திலே தடை இருக்கிறதே, தாமதம் இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி திருமண விஷயங்களிலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பான ஒரு நிலை. செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயாக மகர ராசிக்குள் திங்கட்கிழமை 23 பிப்ரவரி 2026 11:57 AM வரை, அதாவது மதியம் வரை இருப்பார். இந்த நாட்கள் கிட்டத்தட்ட இது 39 நாட்கள் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் நீங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும். சாரவல்லி போன்ற மூல நூட்களிலே சொல்லுவது எப்படி என்றால், ஒரு படையை நடத்தக்கூடிய தைரியம் என்பது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு, அதாவது இதை ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அல்லது நெகட்டிவ் என்றும் சொல்லலாம். அது எப்படி ஒரே விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும்? சில விஷயத்தை இது செய்தால் பாவம், இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருந்தால் ஒரு குளவி கூடு கட்டி இருக்கிறது. அது உங்கள் வீட்டினுடைய வாயிலிலே கூடு கட்டி இருக்கிறது. நீங்கள் போகும்போது வரும்போது கொட்டும் அபாயத்திலேயே பயந்து பயந்து சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அதை அடிப்பதா விடுவதா? அடிக்க கொட்டிவிட்டால் என்ன என்ற பயம் இருக்கிறது அல்லவா? அப்ப அடிப்பதற்கு ஒரு கொடுமையான மனம் வேண்டும், ஒரு குரூயல் திங்கிங். அந்த ஒரு தைரியத்தை, அதாவது எதிர்நிலைகளை தகர்த்தெறியக்கூடிய தைரியத்தை, கரேஜ் தரும். அது மட்டுமல்லாமல் இவன் சாதித்து காட்டுவானா அல்லது சோதனைக்குள்ளேயே சிக்கி மடிவானா என்று அடுத்தவர் கண்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது சாதனை, அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் எப்போதுமே வீர தீர விளையாட்டுகளில் ஈடுபட்டால் ஒரு அடிபடத்தான் செய்யும். ஆகினால் கவனம். வாகன பயணங்களிலே கவனம். ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதிக கவனம். செவ்வாய் இப்போது ஒரு கொடூர வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறது. எப்படியோ விடுவதாக இல்லை. ஓட்டப்பந்தயம் தான். வழியிலே காலிலே முள் குத்தினால் என்ன, கல் குத்தினால் என்ன,
கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று கடகட என்று ஓடி எந்த இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கை அடைந்து அதன் பின்பு வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும். ஆகையினால் இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி நகர்த்தி வெற்றியை பெற்று விடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய பேச்சில் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள். ஏனென்றால் இந்த நிலையிலே சூரியனோடு இணைந்த செவ்வாய் உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை தருவதற்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிகாரம் என்ன? யாரும் எதையும் இலவசமாய் தருகிறேன் என்று சொன்னால் அதை பெறாதீர்கள். அதேபோல் ஏதோ ஒன்று எளிதிலே கிடைக்கிறது என்றால் அதை 10 முறை யோசியுங்கள். 11வது முறை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். பொய் சொல்வது அல்லது மிக தீய விஷயங்கள், அடுத்தவர்களுடைய நலனை கெடுக்கக்கூடிய, உங்களுக்கு எதிர்நிலைகளை அழிப்பதிலே தவறில்லை. ஆனால் தேவையே இல்லாமல் சிக்கலை அடுத்தவருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில இருக்கக்கூடாது. அதேபோல் ஞானிகள் அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய மனம் வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் யானை தந்தம் போன்ற விஷயங்களில் செய்யப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதை அகற்றுவது மிக முக்கியம். இது எல்லாம் மந்திர தந்திர விஷயங்கள் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்லாமல் இந்த தை அமாவாசை அடுத்த நாள் 19ஆம் தேதி துவங்கி ஷியாமலா நவராத்திரி, குப்த நவராத்திரி, ரகசிய நவராத்திரி. குப்த என்றால் ரகசிய, ரகசிய நவராத்திரி. கோடிகளை குவித்துக் கொள்வதற்கு தசமகா வித்தைகளை அறிய வேண்டும். மொத்தமாய் தெரிந்து விட முடியுமா? நாம் அறிந்து கொள்ள முடியுமா? அதற்கான உபாசனை பெற்றுவிட முடியுமா என்றால் அனைவருக்கும் சற்று அரிது. இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அந்தந்த தேவதைகளை 10 தேவதைகளை வேண்டுவது, பெண் தெய்வங்களை வேண்டுவது என்பது பார்வதியின் சொரூபமாக ஆற்றலை அள்ளித்தந்து தீயவர்களிடம் விலக்கி விடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் போது இப்படி ஒரு அமைப்பு மேலும் பல வருடங்களாகும். செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன். சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கோடிகளை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஒன்றிணைந்து இருக்கிறது. நான் சொல்லுவது கேட்கும் போது இனிமையாய் இருப்பதற்காக மட்டுமல்ல, இனிமை வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. ஏனென்றால் இப்போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு அதகலம் செய்ய போகிறார். வெற்றியை குவிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை, தன்னம்பிக்கையை, கடந்த விஷயத்தை அல்லது செய்ய வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை இப்போது எதிர்த்து நில், துணிந்து நில் என்று ஒரு விஷயத்திற்கு வெற்றியை பெறுவதற்கு ஒரு அளவிற்கு தைரியம் என்பது தேவை. அதை தருவார். தைரியத்தோடு தனத்தையும் தருகிறார். எப்படியோ அதற்கான ஆற்றல் வந்துவிடும். விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி 3ஆம் இடத்துல இணைவு, அதுவும் 5 கிரகங்களோடு இணைவு. இந்த பதிவை நான் பதியும் போது 6 கிரகங்கள், சந்திரனும் அங்கு இருக்கிறது. அவ்வப்போது இந்த ஒரு மண்டல காலத்துல இந்த 48 நாட்கள் கிட்டத்தட்ட, ஏன் 48 நாட்கள் என்று சொல்கிறேன் என்றால், இந்த செவ்வாயானவர் பெரும்பாலும் அவிட்ட நட்சத்திரத்திற்குள்ளேயே இந்த பிப்ரவரி கடைசி வரை பயணப்படுவார். ஆகையினால் 42 நாட்கள் என்பது மகரத்திற்குள் 3ஆம் இடத்துல, அதன் பின்பு 4ஆம் இடத்தில் செல்லும் போதும் கூட அவிட்ட நட்சத்திரத்திலே தான் இருப்பார். அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரம். கிட்டத்தட்ட தொட்டதெல்லாம் பொன்னாக்கக்கூடிய அற்புதம் என்பது அவிட்டத்திற்கு இருக்கிறது. ஆகையினால் அதிலும் மகர அவிட்டம் என்பது மாபெரும் அற்புதங்களை எல்லாம் செய்யும். ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையில இந்த இணைவுகள் எல்லாம் இருக்கிறது. சில நாட்களில சந்திரன் சுக்கிரன் இணைவு என்பது வெற்றியை தரும், சாதனையை படைக்கலாம். அதே போல் ராஜயோக அமைப்பு என்பது செவ்வாய் சூரியனோடு இணைவு 3ஆம் இடத்துல. அதே போல் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைவு, புதன் செவ்வாய் இணைவு, இப்படி பல நிலைகளில் வெற்றிக்கான வழிகள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த இணைவு என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக தரும். நீண்ட நெடுநாட்களாக தங்கியிருந்த விஷயங்களில வெற்றி என்பது நிச்சயமாக ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த திரிலோச்சன யோகம் ஏற்படும் போதெல்லாம் அவ்வப்போது கோணங்களிலே, அதாவது திரிகோணங்களிலே சூரியன், செவ்வாய் மற்றும் சந்திரன் அவ்வப்போது இந்த 48 நாட்களிலே அமையும். பிப்ரவரி மாதம் 28 வரை. அப்போது வெற்றி என்பது இருக்கும். எதிர்நிலைகளிலிருந்து எளிதில் ஒரு வெற்றியை பெற்று விடுவதற்கான அமைப்பு. ஹரியோகம் என்பது கல்வி கேள்விகளிலே சிறந்த ஞானத்தையும், குழந்தைகளின் மூலமாக நல்ல ஒரு வரம், குழந்தை வரம், அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் வரம், உங்களுடைய குழந்தைகளுக்கும் வரத்தை தரக்கூடிய அமைப்பு.
எதிரிகள், நோய், நீண்ட நாள் நோய் அல்லது வம்பு வழக்கு, நீண்ட நாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய பணம், இவையெல்லாம் வரக்கூடிய அமைப்பு செவ்வாயினுடைய பார்வை பலம் தரும். அது மட்டுமல்லாமல் உங்கள் தந்தை வழியில ஏதேனும் நிலங்கள் இருக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறது, அதுல தடை இருக்கிறது, வரவில்லை என்றால் அது வருவதற்கான முயற்சியும் கூட இப்போது ஆதாயமாக வரக்கூடிய அமைப்பு. தொழிலிலே, குறிப்பாக நிலம் சார்ந்த விஷயங்களிலே தொழில் அல்லது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இவையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபாடு, மன அமைதிக்காக யோகா தியானம் செய்வது, இவையெல்லாம் வெற்றியை தரும். இந்த ஜனவரி 16 2026 துவங்கி பிப்ரவரி மாதம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மண்டல நாட்களுக்கு உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலிருந்து தரக்கூடிய அந்த அற்புத வீச்சு தாக்கம் என்பது, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், குறுகிய காலத்திலே ஒரு லாபத்தை ஈட்ட வேண்டும் என்று, குறுகிய காலம் என்பது இன்று மறுநாள் அல்ல, ஒரு ஆண்டுக்குள் ஏதேனும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் நல்ல திட்டமாக நேர்மறையான திட்டங்களை எடுக்கும்போது வெற்றி என்பது இருக்கும். உங்களுக்கு தேவை என்ன? வெற்றிக்கான ஒரே வழி பரிகாரம் நேர்மையான உரையாடல், உண்மை, ஆழமாக மனதிலே அமைதி என்பதை ஏற்படுத்திக் கொள்ள யோகா தியானம் செய்யுங்கள். ஏனென்றால் விருச்சிக ராசிக்கு அப்படித்தான், ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அதற்குள் மன அழுத்த ஆழத்திற்குள் சென்று விடுவீர்கள். அப்படி இல்லாமல் வெற்றிக்கான வழியை தேடுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் பல கிரகங்களோடு ஒரு யுகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம் ஆகினாலே டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களில் நல்லவற்றை முன்னெடுக்கும் போது நல்ல அற்புத வளம். அதே போல் உங்களுடைய பேச்சு திறன், பேச்சாளர்களாக இருக்கிறீர்கள், வழக்கறிஞர்களாக இருக்கிறீர்கள், ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களிலே நல்ல தனலாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆகையினால நேர்மை தேவை, அமைதி தேவை. அமைதியான முறையிலும் நேர்மையான முறையிலும் உங்களுடைய பேச்சு எதை சொன்னாலும் இவையெல்லாம் அமைகிறது என்றால் வெற்றி. எதையுமே ஒரு ஆக்ரோஷமாக சிந்திக்காமல் பொறுமையாக இருந்து சிந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இம்பல்சிவ் பிஹேவியர், திடீரென்று ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு விஷயத்தை செய்வது, பேசுவதை தவிர்த்து பொறுமையாய் ஆற அமர்ந்து திட்டமிடுதல். ஒரு திட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? வெற்றி பெறக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும், சிந்தனை மிக்க திட்டமாக இருக்க வேண்டும். சில கால்குலேட்டட் ரிஸ்க், திட்டமிட்டு சில வந்தால் பரவாயில்லை, வரவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை என்பது போன்ற சில ரிஸ்க் எடுப்பதற்கு இந்த காலம் உகந்தது. பணம், நிதி ரீதியான விஷயம், பொருளாதார விஷயங்களில் இந்த பயிற்சி சற்று கூடுதல் சாதகமாக இருக்கும். ஒரு சொத்து சேர்த்து வைப்பதற்கான வழிகளை தேடுவீர்கள் என்றால் அதுல நிச்சயமாக வழி இருக்கும். வங்கி பணத்தை உயர்த்த வேண்டும், பேங்க் பேலன்ஸ் உயர்த்த வேண்டும் என்ற முயற்சி வெற்றி தரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் தொழில் சாதனை, இவையெல்லாம் சாத்தியம். வியாபாரத்துல இருக்கிறீர்கள் என்றால் நல்ல வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதேபோல் தினமும் விநாயகரை வழிபடுவது, அது மட்டுமல்லாமல் ஹனுமனை சனிக்கிழமைகளிலே வழிபாடு செய்வது, இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தொடர்ந்து தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் ரகசியங்களை சற்று காக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத ஆட்களிடம் சொல்லுவதோ அல்லது உண்மையை தேவையான இடத்துல மறைப்பதும் கூட ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுத்துவிடும். இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான். இந்த 3ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை என்பது மீன ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். நேர்கதியில நல்ல ஆற்றலோடு இருக்கிறார். ஆகினால் இந்த நேரத்துல பொறுமை, நிதானத்தை நிச்சயமாக கைவிடக்கூடாது. ஏனென்றால் பொறுமையை இழக்கும் போது கையில் இருப்பதை இழப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்பட்டுவிடும். இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய வருத்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, வேலை பளு இருந்தாலும் கூட தொடர் உழைப்பு, கடின முயற்சி எல்லாம் வெற்றியை தந்துவிடும். பொருள் ஆதாரம் என்பதை நிச்சயமாக உயர்த்தக்கூடிய இந்த பொருளாதாரமாக இந்த காலம் மாற்றும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவு முறைகளில இழந்த நட்பு, இழந்த உறவுகளை கட்டி அமைக்க வேண்டும். வெறுப்புணர்வு தொடர்ந்து பாராட்டினால் 2026 என்பது அது மனதை பாதிக்கும், உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை கூட பாதித்துவிடும். ஏனென்றால் தொடர்ந்து ஏதோ ஒரு ஆக்ரோஷ எண்ணம் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தால் அது உங்களுடைய கட்டமைப்பை, உடல் ரீதியான பிசியாலஜிக்கல் பிஹேவியரை மாற்றும். சைக்காலஜி, பிசியாலஜி இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது.
ஆகினால் மன அமைதி இல்லாமல் இருந்தால் உடல் அமைதியை கெடுக்கும். யோகா தியானம் செய்வது, முடிந்தால் வீட்டிலே சில சிறிய ஹோமங்களை செய்வது, ஹோமம் யாகம் செய்யக்கூடிய கோயில்கள் பக்கத்தில் இருந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது, இவையெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மண்டல காலம் சிறப்பை தரும். ராசிநாதன் உச்சம் பெறும்போது, சனி பகவானுடைய வீட்டில் உச்சம் பெறும்போது ஒரே தேவை நேர்மையான அன்பான விஷயங்கள் தான். வெற்றி நிச்சயம். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த பதிவினை லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி விருச்சிகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.